ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீக்லி நடந்த முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ அது மாதிரி தான் லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் வந்து 51,350 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 410 பாயிண்ட்ஸ் டவுன், 0.79% அடிச்சிருக்காங்க. என்எஸ்சி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 24,717 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 200 பாயிண்ட்ஸ் டவுன், 0.80% அடிச்சிருக்காங்க. சென்செக்ஸ் 80,981 பாயிண்ட்ஸு, 0.80% அடிச்சிருக்காங்க. 655 பாயிண்ட்ஸ் காலி. கோல்டு பார்த்தீங்கன்னா 10 கிராம் 24 கேரட் 200 குறைஞ்சிருக்கு, 70,360 இருக்குது. ஒரு டாலர் ஜப்பானோட என் வேல்யூவில் பார்க்கும்போது 146 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஒரு டாலர் இந்திய மதிப்பில் பார்க்கும்போது 83 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஒரு டாலர் ஜப்பான் வந்து நான் என் மதிப்பில் சொன்னேன், அந்த 146ங்கிறது என் வேல்யூவில் சொன்னேன். மோராட் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா குரூப்பில் வந்து அப்டேட். டாடா குரூப் வந்து அசாமில் செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நியூஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பூமி பூஜையெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா அவரோட முன்னிலையில் தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 27,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், 27,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மோரோரட்டு. ஸோ இதில் வந்து ஒரு நாளைக்கே 4.83 crore சிப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம், செமிகண்டக்டர் சிப் மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 3 மேஜர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை சொல்லியிருக்கிறது யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ். அவர் தான் அப்டேட் கொடுத்திருக்காரு. மோரோரட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து அசாமில் அமைக்கிறாங்க டாடா குழுமம். இது வந்து டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். மோரோரட் இது வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ண அந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், நெக்ஸ்ட் வந்து மொபைல் ஃபோன், இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து டாடா குழுமம் கொடுத்த ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎம்பி பேங்க். இந்த பேங்கை பற்றி அப்டேட் கேட்குறீங்க. பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வரும்போது ஒரு ப்ரைஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த பேங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. மோராட் இது நிறைய பேர் ஐபிஓவில் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு கீழெல்லாம் வந்து 400 ரூபாய்க்குலாம் கீழே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து கடைசியாக கன்சிடர் பண்ணது ஒரு 450, 500 வரைக்கும் நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். அந்த ரேஞ்சில் நான் கன்சிடர் பண்ணேன், அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணலை. ஸோ இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த ஷேர் ப்ரைஸ் அப்படி மேலே போகாமல் இருக்குது. லாஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்டேட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க, டிவிடெண்ட் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மோரோரட் நானும் இதில் ஷேர் ஹோல்டராக தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன டிவிடெண்ட் வரல. இவங்க 10 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து நான் இது ரெக்கார்ட் டேட் எப்போ அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், அந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல மோரோரட். ஸோ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் டிவிடெண்ட் அப்டேட் வந்து கிடைக்கல. ஸோ கிடச்சி நான் 10 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ரெக்கார்ட் டேட் அது எப்போ வரும்னு சரியா தெரில. ஸோ டீட்டெயில் கிடச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்இசி ஷேரை பற்றி கேட்டிருக்கீங்க. ஆர்இசிக்கு டிவிடெண்ட் வந்துச்சானே. ஆக்சுவலாக இந்த ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 450 ரூபா 440 ரூபாவில் கன்சிடர் பண்ணி இப்போ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸில் தான் இருக்கும் ஆர்இசி லிமிடெட்ல. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 450 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் June 22 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குவார்ட்டரில் ஆர்இசி லிமிடெட் வந்து 350 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்ட். இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 9 ஆகஸ்ட் 23 டிவிடெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது மோரோரட் ஆர்இசி லிமிடெட்டை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் அப்டேட்ஸ். இன்ஃபோசிஸோட நாராயணமூர்த்தி பார்த்தீங்கன்னா எல்சி அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண அவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வல்லரசு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலஜியில் வந்து நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். வல்லரசு ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்காண்டி சில வேலைகள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் வந்து உலகத்திலே பார்த்தீங்கன்னா உற்பத்தியில் வந்து முன்னணியில் இருக்கிறது சீனா தான், நமக்கு காம்படிஷனாக இருக்கிறது சைனா தான். இந்தியாவோட பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறாங்க. ஸோ சைனாவோட ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது. இந்தியாவோட ஜிடிபியை சைனாவோட கம்பேர் பண்ணும்போது சைனா ஜிடிபி ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ அந்த கேப்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவோட பொருளாதாரத்தை விட சீனாவோட பொருளாதாரம் அதிகமாக இருக்குது. சீனாவோட ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா $17 ட்ரில்லியன் இருக்குது, $17 ட்ரில்லியன் இருக்குது. இந்தியாவோட ஜிடிபி வெறும் $3 ட்ரில்லியன் அமெரிக்கன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை, அதாவது டிரான்ஸ்பரன்சி, வேகம் மற்றும் பொது நிர்வாகத்தை வந்து மேம்படுத்திய தேவை வந்து ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசுக்கும் அதாவது கவர்மெண்ட்டுக்கும் கம்பெனிஸுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட நம்மளோட ஹியூமனோட ஒர்க் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. சந்தை நிலவரங்கள், அதாவது மார்க்கெட் கண்டிஷனை வந்து தொழில் முனைவோர்கள் வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாராயணமூர்த்தி சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள்ட்ட, அதாவது நம்மளோட மாதிரி இந்தியர்கள்ட்ட வந்து இன்னும் நம்ம வேகமாக ஓடணும், நம்மளோட நாடை வல்லரசு ஆக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோரோரட். இது பார்த்தீங்கன்னா நாராயணமூர்த்தி சார் கொடுத்த அப்டேட்டு.
நெக்ஸ்ட் வேர்ல்டுலேயே ஃபேமஸ் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவர் தான் எலான் மஸ்க். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டெஸ்லா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை இந்தியாவில் வந்து அமைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட் கூட, இந்தியன் கவர்மெண்டோட. ரீசெண்டாட்டு நம்மளோட எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சில காரணங்களால் தள்ளி போச்சு. அப்புறம் மீட் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ டெஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை எந்த ஸ்டேட்ல அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேச்சுவார்த்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இப்ப காம்படிஷன்ல இருக்கிறது மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும் பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கிறதுக்கு ரொம்பவே கடுமையான போட்டி நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேஸ்ல குஜராத் மாநிலம் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு வந்து நம்ம இந்தியா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சந்தை வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சோ மெனி கண்ட்ரீஸ்ல இருந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கும் சரி, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க பிசினஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த டெஸ்ட்லா ஆலையால் வந்து பயன்படுறவங்க நிறையா இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இது எந்த ஸ்டேட்டுக்கு போகும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் இருக்குது. மோராராட்டு மகாராஷ்டிராவும் ட்ரை பண்ணுறாங்க, குஜராத் ட்ரை பண்ணுறாங்க, தமிழ்நாடு ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகுது இந்த டெஸ்லாவோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ மோராராட்டு இது பார்த்தீங்கன்னா டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்டுக்குள்ளேயும் டிஜிட்டல் டெக்னாலஜி உள்ள வந்துடுச்சு. குறிப்பாட்டு இந்த பேங்க் செக்மெண்ட்டுக்குள்ள வந்ததுனால நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுத்தரம் மற்றும் வந்து கடைநிலை ஊழியர்களுக்கு வர டிஜிட்டல் வந்து தேவைப்படுது. குறிப்பாட்டு இப்போ சாதா பெட்டி கடையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜிபேல ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பொருள் வாங்கிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. 2011 பார்த்தீங்கன்னா 50 ஆஃபீஸர் இருக்கிறாங்கன்னா பேங்க்ல அவங்களுக்கு 50 பேர் வந்து கீழே வேலை பார்ப்பாங்க. இப்போ 2023 ஃபினான்ஷியல் எடுத்து பார்க்கும்போது 74க்கு 26 அந்த ரேஞ்சில் வந்து அது சுருங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஜிட்டல் டெக்னாலஜினால பார்த்தீங்கன்னா லே ஆஃப் வந்து அதிக அளவு நடந்திருக்கு. இன்னும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துன்னா நிலைமை இன்னும் மோசமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் ரிசர்வ் பேங்கோட கவர்னர் சக்திகாந்த தாஸ் என்ன சொல்றாருன்னா அவங்களோட ரிசர்வ் பேங்கோட எம்ப்ளாயிஸ்க்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்ல, அதாவது அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்ல வந்து இன்னும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் இந்த நிகழ்வு நடக்கல, உலகம் முழுவதும் நடந்திருக்கு. 2013 to 19 அந்த வருஷத்துல பார்க்கும்போது பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ஆட்கள் வெளியிட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து நம்ம வந்து மறக்கவும் முடியாது. அது இல்லாட்டாலும் நமக்கு பிரச்சனை, இல்லாட்டாலும் தான் பிரச்சனை தவிர இருந்தால் வந்து சில பேருக்கு வேலை போகும், அப்படி சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ டிஜிட்டல் சார்ந்த பயிற்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிக நிதி வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்வ் பேங்கோட கவர்னர் சொல்லியிருக்காரு. 2026 அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிஜிட்டல் பொருளாதாரம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 20 விழுக்காடாட்டு இன்க்ரீஸ் ஆகும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 10% இருக்குது இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தியில். மோராராட்டு இந்த சைபர் அட்டாக் வந்து அதிக அளவில் நடக்குது. டிஜிட்டல் டெக்னாலஜி, ஸ்கில் டெவலப்மெண்ட், சைபர் அட்டாக் இது எல்லாமே சமாளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சக்திகாந்த தாஸ் பேசியிருக்காரு. மோராராட்டு இது சக்திகாந்த தாஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிரோதாவில் வந்து அப்டேட்டு, ஜிரோதா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வந்து அப்டேட்டு. ஸோ கவர்மெண்ட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு டிலே பண்ணதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. மோராரிட்டு இந்த இதை எடுத்து பார்க்கும்போது January 9, 2024 ஜிரோதா அசட் மேனேஜ்மெண்ட் மேலே ஒரு சோமோட்டோ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. வயலேட்டிங் செக்ஷன் 203 கம்பெனிஸ் ஆக்ட் 2013, அதாவது சிஎஃப்ஓ அப்பாயிண்ட் பண்ணுறதுல வந்து இவங்க அப்பாயிண்ட் பண்ணது டிலே ஆனது காரணத்தால் இந்த சோமோட்டோ வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ மோராரிட்டி இதில் யாரெல்லாம் ஃபைன் கட்ட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிதின் காமத், அடுத்தது வந்து டைரக்டர் ராஜண்ணா புவனே, சிஇஓ விஷால் வீரேந்திர ஜெயின், இவங்க 3 பேர் தான் ஃபைன் கட்ட போகிறாங்க சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணதுனால. இதில் நிதின் காமத் வந்து 4 lakhம், ராஜண்ணா புவனேஷ் வந்து 5 lakhம், விஷால் வீரேந்திர ஜெயின் இவர் வந்து 3.45 lakhம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராரிட்டி இது பார்த்தீங்கன்னா ஜிரோதாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருக்கிற ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக வச்சிருக்காரு பார்லிமெண்ட்ல. இதில் முக்கியமாட்டு கவனிக்க வேண்டியது பிஎஸ்சி செக்டார் பேங்க்ஸ் எல்லாமே. பிஎஸ்சி செக்டார் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லி 8500 கோடி வந்து பீப்புள்கிட்ட ஃபைன் ஆட்டு வசூலிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2019 to 20, 23 to 24 இந்த காலகட்டத்தில் 12 பிஎஸ்சி செக்டார் பேங்க்ஸ் வந்து இந்த ஃபைனை வசூலிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை சில கேள்விகள் எழுப்புவாங்க. அந்த டைமில் தான் இவர் இதை பேசியிருக்காரு. அதாவது பேங்க் அக்கௌண்ட் வந்து 2 டைப்ஸாக இருக்குது. சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபைன் அடிப்பாங்க, அதே வந்து நகரங்களில் இருக்கிறவங்கள வில்லேஜஸ் சிட்டி இப்படி 2 டைப்ஸ் வரும். அதில் வில்லேஜஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் ஃபைன் இருக்கும், நகரங்களில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அது வந்து. ஸோ அதில் மோராரிட்டு பார்த்தீங்கன்னா 100 to 500 வரைக்கும் ஃபைன் வந்து வசூலிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிஎஸ்சி செக்டார் பேங்க். அதில் பரோடா வங்கி பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் 125 ரூபா வரைக்கும் வசூலிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பாரத ஸ்டேட் வங்கி 2020 அதை வந்து வசூலிச்சுட்டு இருந்தாங்க மினிமம் பேலன்ஸ் இல்லட்டா அப்படின்னு சொல்லி. பட் அது வந்து ரீசெண்டாக அதை வந்து நீக்கிட்டாங்க. ஸோ வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் வசூலிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போர் பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து
இதே வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸுக்கு வந்து அதிக அளவில் லோன் தள்ளுபடி பண்ணிட்டு இருக்குது. ஏன் நீங்கள் வந்து 8500 கோடி வந்து போர் பீப்புள்ஸுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்காரு. மோராட்டு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி கொடுத்த அப்டேட் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கர்வ் வந்து காரை லான்ச் பண்ண போகிறாங்க, விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4, ஸோ ஆகஸ்ட் 7ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டாடா கர்வ் வந்து இவி ப்ளூ கலர் மாடலை வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த மாடலை பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ இதான் அந்த காரு அவங்க லான்ச் பண்ண போகிறது. ஸோ மோராட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி ரிவீல் பண்ண போகிறாங்க, இந்த லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து டாடா கர்வை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இவங்க லான்ச் பண்ணுறது இவி ஃபார்மேட்லேயே இருக்கும், ஐசிஇ ஃபார்மேட்லேயே லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 மல்டி கேப் 50:25:25 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறத ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிறது ஆகஸ்ட் 6ன்னு சொல்லியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் க்ளோஸ் ஆகிறது ஆகஸ்ட் 20ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 100 ரூபா இருந்தாலே நீங்கள் இந்த என்எஃப்ஓ பீரியடில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் 32,365 கோடி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஜூலையில் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஈக்விட்டி மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் 32,365 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆகஸ்ட் 1லேருந்து 2 இந்த ட்ரூ ட்ரேடிங் செஷனில் 1027 கோடி வந்து அவங்க வந்து வெளியே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராலிட்டி இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் ஜூலையில் வந்து 32,365 கோடி ஜூலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூனில் இன்ஃப்ளோ 26,565 கோடியாக இருக்குது. அதே ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் மேலும் ஏப்ரலையும் வித்ரா பண்ணியிருந்தாங்க. 25,586 கோடி மேலும், ஏப்ரலில் 8,700 கோடி வித்ரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரீசன் உங்களுக்கே தெரியும், அது இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி அந்த ஃபியர்னால அவங்க வந்து வெளியெடுத்தாங்க. ஸோ பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைலையும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தியிருக்காங்க. மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு அவங்க வந்து டெப்ட் மார்க்கெட்டில் 22,363 கோடி இந்த ஜூலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த சண்டே எபிசோட் வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.